بسم الله الرحمن الرحيم. சூனியம் தொடர்பான செய்திகளை தௌஹீத் ஜமாத் மறுப்பதற்கான அடிப்படை காரணம் அந்த செய்திகள் அனைத்தும் திருமறை குர்ஆனோடு மோதுகிறது என்பதை அப்துல் நாசர் ஜி அவங்க இப்ப தெளிவுபடுத்தினாங்க. இந்த அடிப்படை, அதாவது ஹதீஸ் கலையில் இல்லாத ஒரு அடிப்படையை வைத்துக்கொண்டு இவர்கள் சட்டம் சொல்கிறார்கள் என்பது அன்சார் மௌலவியுடைய பிரதானமான ஒரு வாதம். ஹதீஸ் கலையில உசூல் ஹதீஸ்ல இந்த குர்ஆனுக்கு முரண்பட்டால் அந்த ஹதீஸ்களை மறுக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு சட்டம் கிடையாது. ஒரு சில ஆட்கள் மட்டும் தான் அந்த சட்டத்தை சொல்றாங்க, மற்றபடி யாருமே அந்த சட்டத்தை சொல்லல. அதனால இல்லாத ஒரு விதியை இவங்க உருவாக்கி வச்சுக்கிட்டு சொல்றதுனால இது ஏற்றுக்கொள்ள முடியாதுங்கிறாரு. இத முதலாவது குர்ஆனுக்கு முரண்பட்டால் ஹதீஸ்களை மறுக்க வேண்டும்ங்கிறதுக்கான ஹதீஸ்களை அடிப்படையிலான தெளிவொன்றை கொடுத்துட்டு அதை ஏன் மறுக்கிறோம்ங்கிற சம்பந்தமான ஒரு விளக்கத்தை முதல்ல கொடுத்துட்டீங்கன்னா அது தொடர்பாக உள்ள மற்ற வாதங்களுக்கு கேள்விகளாக முன்வைக்க முடியும். இப்போது இவர்கள் சொல்றார்கள் இந்த ஹதீஸ் ஏற்கப்பட முடியாதது. ஒரு ஹதீஸை இதை ஏற்கப்பட முடியாது என்று சொல்வதென்றிருந்தால் அதற்குரிய பொதுவான நிபந்தனைகள், பலவீனம் என்று சொல்வதற்கான நிபந்தனைகள் அங்கே வர வேண்டும். குர்ஆனுக்கு முரண்படுகிறது என்று பொதுவான ஒரு தியரியை இவர்கள் மொத்தமாக சொல்வது அது எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தியரி அல்ல. இரண்டாவது, குர்ஆனுக்கு முரண்படுவதாக சிலர் வழங்கலாம். குர்ஆனுக்கு முரண்பட்டால் அந்த ஹதீஸ்களை ஏற்றுக்கொள்ளக்கூடாது, இந்த விதி ஹதீஸ்களில இல்லாத விதி என்று இலங்கை சகோதரர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆனால் இவருடைய இந்த கருத்து உப்புச்சப்பு இல்லாத அறிவாளிகளால் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒரு கருத்து. குர்ஆனுக்கு முரண்பட்டால் ஹதீஸ்களை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்பதை இன்றைக்கு புதிதாக நம்ம சொல்றோம். இவர் சூனியத்தை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி பல வருடங்களுக்கு முன்னாடியே இது சம்பந்தமாக புத்தகங்கள் வாயிலாகவும் இதழ்கள் வாயிலாகவும் வீடியோக்கள் வாயிலாகவும் இதை மக்களுக்கு நம்ம தெளிவுபடுத்தி இருக்கிறோம். அதை மறுக்கக்கூடியவராக இருந்தால் நாம வைத்த பல வாதங்களுக்கு பதில் சொல்லக்கூடிய இவர் குர்ஆனுக்கு முரண்படக்கூடிய ஹதீஸ்களை ஏற்றுக்கொள்ளக்கூடாது அப்படின்னு ஒரு விதி இருக்கிறதா இவங்க சொல்றாங்க. அது விதி இல்ல நிரூபிக்கணும். சும்மா போற போக்குல அது அப்படிலாம் கிடையாது என்று சொல்லிட்டு போனாங்கன்னா அது ஒரு சரியான நடைமுறை இல்ல. நம்ம ஒவ்வொரு நூலையும் காட்டி அது பக்கத்தை பாகத்தை எல்லாத்தையும் விவரித்து தான் ஹதீஸ் கலையில் இருக்கு என்று நம்ம சொல்லி இருக்கிறோம். அதுக்கெல்லாம் அவர் பதில் சொல்லாம போற போக்குல சொல்கிறார். அந்த விஷயங்களை நம்ம திரும்ப மக்களுக்கு ஞாபகப்படுத்துறோம். குர்ஆன்லையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொன்மொழியிலையும் சஹாபாக்களுடைய வழிமுறையிலையும் இமாம்களுடைய வழிமுறையிலையும் ஹதீஸ் கலையிலையும் இந்த மாதிரி ஒரு விதி சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நம்ம திரும்ப ஞாபகப்படுத்துறோம். ஏற்கனவே சொன்ன விஷயம் திரும்ப ஞாபகப்படுத்துறோம். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான், 4வது அத்தியாயம் 82வது வசனம், அஃபலா யததப்பருனல் குர்ஆன் வலவ் கான மின் இந்தி கைரில்லாஹி லவஜது ஃபீஹி இக்திலாஃபன் கஸீரா. இந்த குர்ஆனை அவர்கள் சிந்திக்க வேண்டாமா? இது அல்லாஹ் அல்லாதவரிடமிருந்து வந்திருந்தால் இதிலே ஏராளமான முரண்பாட்டை கண்டிருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இஸ்லாம் என்ற இந்த மார்க்கம் அல்லாஹ்விடமிருந்து வந்தது. அல்லாஹ்விடமிருந்து வந்ததற்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஆதாரம் அதுல முரண்பாடு இருக்காது என்பதைத்தான் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். குர்ஆன் என்பது அல்லாஹ்வுடைய வேதம், அல்லாஹ்விடமிருந்து வந்தது என்று நம்புவது போலதான் இஸ்லாமியருடைய நம்பிக்கை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த உபதேசங்கள், அவருடைய போதனைகள், மார்க்க அடிப்படையில் அவர்கள் சொன்ன விஷயங்கள் எல்லாமே அல்லாஹ்விடமிருந்து வந்தது. அப்ப ஆதாரப்பூர்வமான நபி வழிகள் அதுவும் அல்லாஹ்விடமிருந்து வந்தது. குர்ஆனும் அல்லாஹ்விடமிருந்து வந்தது, ஆதாரப்பூர்வ நபி வழிகளும் அல்லாஹ்விடமிருந்து வந்தது. ஒரு செய்தி அல்லாஹ்விடமிருந்து வந்தது என்று நாம் சொல்வதாக இருந்தால் அது குர்ஆனுடைய வேதத்துக்கு, அல்லாஹ்வுடைய வேதத்துக்கு முரண்படாமல் இருக்க வேண்டும். எந்த செய்தி குர்ஆனுக்கு முரண்படுதோ இந்த வசனத்தின் அடிப்படையில் அது அல்லாஹ்விடமிருந்து வரல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது சொல்லல என்று தெளிவாக நாம் முடிவு செய்து விடலாம். மேலும் அல்லாஹ் 16வது அத்தியாயம் 44வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான், வன்ஸல்னா இலைக்க திக்ர லிதுபய்யின லின்னாஸி மா நுஸில இலைஹிம். நபியே, இந்த வேதத்தை நம்ம உன் கையில கொடுத்திருக்கோம், உனக்கு அருளி இருக்கிறோம். எதற்கு? உமக்கு தரப்பட்ட இந்த வேதத்தை நீ விளக்க வேண்டும் என்பதற்காக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அளித்த விளக்கம் தான் ஆதாரப்பூர்வமான நபிமொழிகள் என்பது. அப்ப நபிமொழிகள் என்பது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் என்பது குர்ஆனுக்கு விளக்கம் அமையும், குர்ஆனை விளக்கக்கூடிய வகையில இருக்கும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான்.
சில செய்திகள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார் என்று வந்திருக்கிறது. ஆனால் அந்த செய்திகள் குர்ஆன் வசனத்துக்கு விளக்கமாக இருக்கணும், விளக்கமா இல்லாம முரண்பாடா இருக்குது. அப்ப முரண்பாடாக உள்ள ரசூலுல்லாஹ் எப்படி சொல்லியிருப்பாங்க? அல்லாஹ்வுடைய இந்த வசனத்தின் அடிப்படையிலையும் முரண்பாடாக ஒரு செய்தி நபியரிடமிருந்து வந்திருந்தால் அது அல்லாஹ் சொன்னதல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதல்ல என்று இந்த வசனங்கள் தெளிவுபடுத்துகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படியெல்லாம் பிற்காலத்துல வரும், நம்முடைய சமுதாயத்துக்கு நம்முடைய பெயரால தப்பு தப்பான செய்திகள் எல்லாம் சொல்லப்படுங்கிறதுனாலதான் ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கிறாங்க. முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. நபி அவர்கள் சொல்கிறார்கள், மன் ஹத்தஸ அன்னி பி ஹதீஸின் யுரா அன்னஹு கதிபுன் ஃபஹுவ அஹதுல் காதிபீன். என்னிடமிருந்து ஒரு ஆள் ஒரு ஹதீஸ் அறிவிக்கிறார், அந்த செய்தியை பார்த்தாலே தெரியுது அது பொய்யான செய்தின்னு. இந்த மாதிரி செய்தியை ஒரு ஆள் என்னிடமிருந்து சொன்னால் அந்த ஆளும் பொய்யன் தான். நான் பொய் சொல்ல, அடுத்தவன் சொன்னதை தானே சொல்றேன், அவர் சொல்ல முடியாது. பொய்யின் பார்த்தா பொய்ன்னு தெரியுது, அது எதுக்கு நீ ரசூலுல்லாஹ் பேரால சொல்ற? நீனே சொல்ல மாட்டா, அவ மத்த அறிவாளிகளே சொல்ல மாட்டாங்கன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொல்லியிருப்பாங்க? அதனால பொய்ன்னு தெரியற மாதிரி ஒரு செய்தியை நீ பார்த்தேன்னா அதை என்னோட சேர்த்துறாத, சம்பந்தப்படுத்தாத என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கும் போது இந்த சூனியம் குர்ஆனுக்கு முரண்படுறதெல்லாம் பொய் தானே. குர்ஆனுக்கு மாத்தமா ரசூலுல்லாஹ் பேச மாட்டாங்க, பேசுனாங்கன்னு வந்தா அது பொய். அப்ப பொய்ன்னு தெரியக்கூடிய செய்தியை ரசூலுல்லாஹ் என் பேரால சொல்லாதன்ட்டாங்க. சொன்னேன்னா நீ பொய்யன் ஆயிருவான்னு இருக்காங்க. இந்த மாதிரி ஹதீஸ்கள்ல பாக்குறோம். இன்னும் தெளிவா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெறும் அறிவிப்பாளர் தொடர் மட்டும் பார்க்காத இதெல்லாம் சொல்றாங்க. இன்னைக்கு இவங்க சொல்றாங்கல்ல, ஹதீஸ் ஆதாரபூர்வமானது என்று நிறுவுவதாக இருந்தால் அறிவிப்பாளர் தொடரை மட்டும் தான் பார்க்கணும், அதனுடைய கருத்துக்களை பார்க்க கூடாது. சில பேருக்கு கருத்து தப்பா தெரியலாம், சில பேருக்கு தப்பா தெரியாது, சிலருக்கு முரண்படலாம், முரண்பாடாக தெரியாது, அதனால இதெல்லாம் பார்க்க கூடாதுங்கிறாங்க. அப்படின்னா எல்லாத்தையும் சொல்லலாம். ஹதீஸ்களை விதிகளை கூட சில பேருக்கு ஒரு அறிவிப்பாளர் பலகீனமானவரும் தெரிவாரு, சில பேருக்கு பலகீனமானவரும் தெரிய மாட்டாரு, சில பேருக்கு அதுல பலைய சரின்னு சொல்லுவாங்க, சில பேர் தப்பு. அதனால எல்லாம் அந்த விதிகள் நம்ம மறுத்துற முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க? மத்தனையும் பார்க்க சொல்றாங்க, செய்தியை பார்க்க சொல்றாங்க. அதுக்கு ஆதாரமாக அகமதுல 15,478வது செய்தி அகமதுல பதிவு செய்யப்பட்டிருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அற்புதமா சொல்றாங்க, இந்த பிரச்சனைக்கு அழகான தீர்வு சொல்றாங்க. இதெல்லாம் அவங்க கடைபிடிக்க மாட்டேங்கிறாங்க, அறிவிப்பாளர் தொடர் மட்டும் தான் பாக்குறாங்க, கருத்தை பாக்குறது இல்ல. ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? இதா சமிஅத்துமுல் ஹதீஸ அன்னி தஅரிஃபுஹு குலூபுக்கும் வ தலீலுஹு அஷாருக்கும் அபுஷாருக்கும். என்னிடமிருந்து ஒரு ஹதீஸை நீங்கள் கேள்விப்படுகிறீர்கள், அதை கேட்டோனையுமே உங்க உணர்வுகள் அதுக்கு கட்டுப்படுகிறது. நல்லா இருக்கு, தப்பு இல்ல, அழகான உபதேசமா இருக்குது, இந்த மாதிரி உங்களுக்கு அது தெரிகிறது. ஃபனா அவுலாக்கும் பிஹி வ தரவுன அன்னஹும் மின்கும் கரீம். அந்த கருத்தை பார்த்தோனையுமே இது நமக்கு நெருக்கமா தான் இருக்குது, செயல்படுத்தலாம் என்று தெரிந்தால் அந்த செய்தியை உங்களில் சொன்னதில் நான் மிக ஏற்றமானவன், அதை நான் சொல்லி இருப்பேன், நான் சொன்னது ஏத்துக்கோங்க என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எப்போ நம்முடைய உணர்வுகள் அதுக்கு கட்டுப்பட்டால். ஆனால் ஒய்தா சமயத்துமுல் ஹதீஸ அன்னி துன்கிருஹு குலூபுக்கும் வ தன்ஃபிர் அஷாருக்கும் வ அபுஷாருக்கும். ஒரு ஹதீஸ் என்றிருந்து கேக்குறீங்க, ஆனா உங்க உணர்வுகள் அதுக்கு கட்டுப்படல, உள்ளங்கள்லாம் விரண்டு ஓடுது, என்னடா இது ரசூலுல்லாஹ் பேரால சொல்றாங்க, இது எப்படி ஏத்துக்கிறது? வ தரவுன அன்னஹும் மின்கும் பாயித். இந்த செய்தி உங்களை விட்டு தூரமாக இருக்கிறது என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். இது என்ன இப்படி இருக்கு, செயல்படுத்த முடியுமா? ரசூலுல்லாஹ் சொல்லி இருப்பாங்களா? உங்க உணர்வுக்கே மாற்றமாக இருக்குது. இப்படி ஒரு செய்தியை கண்டால் ஃபனா அபதுக்கும் மின்ஹு, அதை விட்டு தூரமானவன் நான் தான், உங்களை விட உங்களிலேயே நான் தான் மிக தூரமானவன், என்னோட அதை சம்பந்தப்படுத்துறாதீங்க, அதை விட்டு விலகியவன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள். எவ்வளவு தெளிவா சொல்லி இருக்கிறாங்க. இது மட்டும்தான் மார்க்கம், அறிவிப்பாளர் தொடர் மட்டும்தான் மார்க்கம்னா ஏன் அந்த கருத்து உங்க உள்ளங்கள் ஏற்றுக்கொள்கிறதா, உணர்வுகள் அதை பிரதிபலிக்க, இதெல்லாம் எதுக்கு சொல்லணும்? அப்ப நபி அவர்களே சொன்ன தீர்வு இது. குர்ஆனுக்கு மாத்தமா இருந்தா, உணர்வுக்கு மாத்தமா இருந்தா, அறிவுக்கு மாத்தமா இருந்தா, தப்பான தகவலா இருந்துச்சுன்னு சொன்னா நீ சொல்ல மாட்டேன்னு சொன்னா நான் எப்படி சொல்லுவேன் என்றெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டி இருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் நம்ம ஏற்கனவே விளக்கி இருக்கிறோம், இதெல்லாம் அவர் கண்டுக்கிறவே இல்லை, பதிலே சொல்லல. அந்த சீடியை நீங்க பார்த்திருக்கிறீங்க. இந்த மாதிரி நம்ம ஏற்கனவே சொன்ன விஷயத்துக்கு அவர் பதில் சொல்லி இருக்கிறாரா? இல்ல. அதாவது குர்ஆனுக்கு முரண்படக்கூடிய இந்த விதி தான், விதி யாருமே சொல்லலான்னு வெறுமனே சொல்றாரு தவிர ஒரு புக்கே போட்டிருக்கிறோம். நீங்க சொன்ன மாதிரி நீங்க போட்ட புக்கு சம்பந்தமாக எந்த வார்த்தையும் பேசல. அது சம்பந்தமாக வரக்கூடிய வேற வேற ஹதீஸ்கள், முரண்பட்டதா இவ்வளவு நேரமா சொன்ன ஹதீஸ்கள், இதெல்லாம் தொட மாட்டேங்கிறாரு. இது ஒரு நாள் பேசின செய்தி மட்டும் இல்ல, இதுக்கு முன்னாடி பல இடத்துல பேசுறாரு. டாக்டர் ரைஸ்தீன் ஒருத்தரோட உட்கார்ந்துகிட்டு ஒரு டிஸ்கஷன் மாதிரி பேசுறாரு, பல மேடைகள்ல பேச, இதுக்கு பிறகு வேற பேசுவாங்கிறாரு. இவ்வளவு நேரம் பேசினதும் பொய், இதுக்கப்புறம் பேச போறதும் பொய்ங்கிறது இதுல இருந்து விளங்குது. அதனால எங்கேயுமே பேசல, இதுக்கு பிறகு பேசுவாருன்னு எதிர்பார்க்க முடியாது. இவ்வளவு பொய் சொன்னவர் பிறை விஷயத்திலையும் பார்த்தோம், இதுலயும் பாக்குறோம். இவ்வளவு பொய் சொன்னவர் இதுக்கு பிறகு சொல்லுவாரா? அதனால சொல்லல. அப்ப
இப்ப இது எவ்வளவு ஒரு முக்கியமான விதியை நம்ம மக்களுக்கு விளக்கி இருக்கிறோம், ஆதாரங்களோட ஒரு புத்தகமா போட்டிருக்கிறோம். அதுல உள்ள விஷயத்துக்கு பதில் சொல்லணும்ல. இப்படி சொல்லாம போனா என்ன அர்த்தம்? அப்ப உங்கள்ட்ட பாத்தில் இருக்கு. இந்த விதியை வச்சு தானே நம்ம நிறைய பலகீனமான ஹதீஸ்களை ஒதுக்குறோம், குர்ஆனுக்கு முன்படக்கூடிய ஹதீஸ்களை ஏற்றுக்கொள்ளக்கூடாதுன்னு சொல்றோம். அப்படிப்பட்ட முக்கியமான இந்த விதி குறித்து நம்ம பேசின விஷயங்களுக்கு, காட்டிய ஆதாரங்களுக்கு நீங்க ஏன் பதில் சொல்லல, இவர் ஏன் பதில் சொல்லல? இதை மக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அடுத்து நபித்தோழருடைய வாழ்க்கைக்கு இதெல்லாம் நம்ம ஆதாரமா காட்டல. இது என்னமோ யாருமே இது வரைக்கும் சொல்லாத ஒரு விதி மாதிரியும், இன்னைக்கு தௌஹீத் ஜமாத் வந்து புதுசா சமுதாயத்துல இந்த கருத்தை வைக்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்குறாரு. ஆனா அப்படி கிடையாது. சஹாபாக்கள் காலத்திலிருந்து தொன்று தொட்டு இந்த விதியை நடைமுறைப்படுத்தி வந்திருக்கிறார்கள். அதுக்குனாக இதை சொல்றேன். வரலாற்றில் இந்த மாதிரி காரியங்கள் இருந்திருக்கு, இதை செயல்படுத்தி இருந்திருக்கிறார்கள் என்பதுக்கு நான் சொல்றேன். முஸ்லிம்ல 2719 செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதுல ஃபாத்திமத்து பின்த் கைஸ் என்ற ஒரு சஹாபிய பெண்மணி, அவங்க வந்து கணவனால் தலாக் விடப்படுகிறார்கள். அந்த அம்மா வந்து ஒரு செய்தியை சொல்றாங்க, என்னுடைய கணவன் எனக்கு தலாக்கு விட்டாரு, எனக்கு வந்து தங்குமிடத்தையும் நான் தலாக்கு அந்த இத்தாவுடைய காலத்துல எனக்கு தேவையான செலவினங்களையும் என்னுடைய கணவர் கொடுக்க வேண்டாம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டார்கள். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லக்கூடிய சட்டம், தலாக் விடப்பட்ட பெண்களுக்கு நீங்க அந்த நேரத்துல இதா இருக்கும்போது செலவுகளுக்கு காசு கொடுக்கணும், அவங்க தங்குறதுக்குரிய இடத்தை ஏற்படுத்தி கொடுக்கணும் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஆனா இந்த ஃபாத்திமா பின்த் கைஸ் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இல்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடைய கணவர் எனக்கு இதெல்லாம் செஞ்சு தர வேண்டியது இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிற தகவலை சொல்றாங்க. இது ஃபாத்திமா பின்த் கைஸ் சொல்றது குர்ஆனுக்கு முரண்படுதா முரண்படலையா, அது டாபிக் இப்ப இல்ல. இந்த சம்பவத்தை நம்ம சொல்லி காட்டுறதுக்குன்னா, இந்த செய்தி உமர் ரலியல்லாஹுடைய காதுக்கு போகுது. அப்ப உமர் ரலியல்லாஹு அவர்கள் குர்ஆனுக்கு மாத்தமா பேசுறாங்களேங்கிற ஒரு கான்செப்டை வச்சுதான் அவங்க சொன்ன செய்தியை நிராகரிக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு என்ன சொல்றாங்க, லானத்துருக்கு கிதாபல்லாஹி வ சுன்னத நபீனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லி கௌலி இம்ராத்தின், ஒரு பெண்ணுடைய சொல்லுக்காக குர்ஆனை நாம் விட முடியுமா, ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறையை விட முடியுமா? குர்ஆன் என்ன சொல்லுது, தலாக் விடப்பட்ட பெண்ணுக்கு செலவு செய்யணும்னு சொல்லுது. இதாவுடைய காலத்துல அவளுக்கு தங்குறதுக்கு இடத்தை ஏற்படுத்தி கொடுக்குது குர்ஆன் சொல்லுது. ரசூலுல்லாஹ் அந்த வழிமுறையை கடைபிடிச்சிருக்காங்க. அப்போ ஒரு பெண்மணி வந்து இதெல்லாம் எனக்கு ரசூலுல்லாஹ் சொல்லலன்னு சொன்னா அதெல்லாம் ஏத்துக்கிற முடியாது. லஅல்லஹா ஹஃபிலத் அவ் நசியத், அவள் மறந்திருக்கலாம், அந்த பெண் மறந்திருக்கலாம், அல்லது ஒழுங்கா மனப்பாடம் பண்ணாம இருந்திருக்கலாம் அப்படிலாம் உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள். இதெல்லாம் எப்போ? இன்னைக்கு நம்ம அறிவிப்பாளர் தொடர் வச்சு 1400 வருஷத்துக்கு பின்னாடி ஆச்சு. அந்த மாதிரி நேரங்கள்ல இது குர்ஆனுக்கு முரண்பட்டா நிராகரிக்கிறோம். அது வந்து எப்படிப்பட்ட காலம், அந்த பெண் வாழக்கூடிய காலகட்டம். அப்படிப்பட்ட ஒரு நெருக்கமான காலத்துல இருந்து கொண்டு இந்த அந்த பெண்மணி சம்பந்தப்பட்டவங்களாவும் இருக்கிறாங்க. அந்த பெண்மணி என்னது, அந்த பிரச்சனை சம்பந்தப்பட்டவங்க, சம்பவத்தை அனுபவித்தவர்கள், அந்த கலந்து கொண்டவர்கள், அவங்க இந்த விவரத்தை சொல்லும் போது கூட குர்ஆனுக்கு மாத்தமா இருக்கு, அவ்வளவுதான். அது ஏதோ ஒரு வகையில தப்பு வந்திருக்கும். அது என்ன தப்பு, அது நமக்கு தேவையில்லை. ஆனா குர்ஆனுக்கு மாத்தமா இருக்கு, தப்பு செஞ்சிருக்காங்கிற ஆதாரங்கிற அடிப்பில்ல உமர் ரலியல்லாஹு மறுத்திருக்காங்களே, அப்ப உமர் ரலியல்லாஹு வழிகடல் நீங்க சொல்லுவீங்களா? அதே மாதிரி பாருங்க, முஸ்லிம்ல 1543 செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. உமர் ரலியல்லாஹு அவர்களும் உமர் ரலியல்லாஹுடைய மகன் இப்னு உமர் அவர்களும் ஒரு செய்தியை சொல்றாங்க. என்ன செய்தி? இன்னல் மையித லா யுஅதபு பி புகாயி அஹ்லிஹி, மையித் இறந்து போனவர்கள் தண்டிக்கப்படுகிறார்கள், வேதனை செய்யப்படுகிறார்கள். அந்த இறந்து போனவருடைய குடும்பத்தினர்கள் அழுவதால் தண்டிக்கப்படுகிறார்கள். ஒரு மையத் இறந்து போச்சு, உறவினர்கள் அழுது கொண்டிருக்கிறார்கள், உறவினர் அழுதால் மையத்துக்கு வேதனை செய்யப்படும் என்ற கருத்துப்பட உமரும் இப்னு உமரும் ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. இந்த செய்தி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க காதுக்கு வருது. உடனே அவங்க என்ன செய்யறாங்க, அழகா விளக்குறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் குர்ஆனுக்கு இந்த கருத்து மாத்தமா இருக்குது. எந்த கருத்து? இறந்தவர் வந்து அவருடைய உறவினர்கள், உயிரோட உள்ள உறவினர்கள் அழுவதால இறந்தவருக்கு தண்டனை தரப்படுது அப்படிங்கிற கருத்து குர்ஆனுக்கு மாத்தமா இருக்குதே. அத வந்து ஆயிஷா ரலியல்லாஹு எப்படி சொல்லி காட்டுறாங்கன்னா, இன்னக்கும் லா துஹத்திஸுன்னி அலா கைரி காதிபைனி வலா முகத்தபைனி, நீங்கள் இந்த செய்தியை யார்கிட்ட அறிவிக்கிறீங்கன்னா பொய்யராவும் இல்ல, பொய்யர் என்று சொல்லப்பட்டவரும் கிடையாது. அப்படிப்பட்ட நம்பகமானவங்க தான் உமர் இப்னு உமரும். அவங்க சொன்னதா நீங்க சொல்றீங்க. அதனால அவங்க பொய் சொல்லி இருக்க மாட்டாங்க. ஆனால் வலாக்கின்ன சமா யுக்தி, தப்பா கேட்டிருப்பாங்க. குர்ஆன்ல என்ன சொல்றான், அல்லாஹ் தஸிர் வாஸிரத்துன் விஸ்ர உக்ரா, இந்த வசனத்தை எல்லாம் ஆயிஷா ரலியல்லாஹு மேற்கோள் காட்டுறாங்க. ஒருவருடைய சுமையை இன்னொருவர் சுமக்க முடியாது அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். பொய்னல்லாஹ லஹுவ அல்ஹக வ அபுகா, அல்லாஹ் தான் சிரிக்க வைக்கிறான், அல்லாஹ் தான் அழ வைக்கிறான். ஒரு சொந்தக்காரன் இறந்து போயிட்டானா அழுகிறது இயற்கை, அல்லாஹ் ஏற்படுத்திய குணம். இது கூட செய்யக்கூடாது, மையத்து வேதனை செய்யப்படுது, அது எப்படி அது என்று இந்த குர்ஆன் வசனங்களை மேற்கோள் காட்டி இப்னு உமரும் பொய் சொல்லல, ஆனா தப்பு பண்ணிருப்பாங்க, தப்பு பண்ணாங்கன்னு உறுதியா சொல்லல, குர்ஆனுக்கு மாத்தமா அறிவிக்கிறாங்க, அதுதான் தப்பு அப்படின்னு ஆயிஷா ரலியல்லாஹு என்ன செய்யறாங்க,
இந்த இருவருடைய அறிவிப்பையும் மறுக்கிறாங்க. இப்படி நம்ம என்ன செய்யலாம், நிறைய காட்டலாம். சஹா ஆயிஷார்ல அவங்களுடைய வாழ்க்கை வரலாறுகள்ல இந்த மாதிரியான சம்பவங்கள் நிறைய இருக்குது. இந்த 2 விஷயங்கள் போதுமா? இதுக்கு அவர் பதில் சொல்லணும், பதில் சொல்லாம போறார். அடுத்து ஹதீஸ் கலைக்கு வருவோம். ஹதீஸ்கள் அப்படி ஒரு விதி இல்லை, திட்டவட்டமா மறுக்கிறார்ல. இவருக்கு ஹதீஸ் கலையை பத்தி கொஞ்சமா ஞானம் இருக்குதா? தத்ரீபு ராவி ஹதீஸ் நூல் தானே, அந்த மாதிரி இமாம்கள் எழுதின நூல்கள் மேற்கோள் காட்டியிருக்கோம்ல, அதை அவர் பதில் சொல்ல வேண்டும். ஹதீஸ்கள்ல இப்படிப்பட்ட ஒரு விதி இருக்குது. தாரிஃபாத் என்ற நூல்ல 1வது பாகம் 113வது பக்கத்துல இமாம் ஜுர்ஜானி சொல்கிறார், அல் ஹதீசு சஹீஹு, சையான ஹதீஸ் என்ன தெரியுமா? அதுக்கு அவர் விளக்கம் கொடுக்கும்போது பல விளக்கங்கள் கொடுக்கிறார். அதனுடைய வார்த்தையில மட்ட ரகமான மோசமான அர்த்தங்கள் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது, ஓ மானாஹு அன் மின் முகாலஃபத்தி ஆயத்தின், அந்த ஹதீஸுடைய அர்த்தம் குரானுக்கு முரண்படாமல் இருக்க வேண்டும், வசனத்துக்கு முரண்படாமல் இருக்க வேண்டும். அதுதான் சையான ஹதீஸுக்குரிய இலக்கணம். இலக்கணமா சையான ஹதீஸ்னா என்னன்னு விளக்கும் போது அது வசனத்துக்கு மாத்தம் இல்லாம இருக்கணும் அப்படின்னு அழகா சொல்லியிருக்கு. இதானங்க முதல் சேர்க்க வேண்டிய விதி. மற்ற செயல் சந்திச்சாங்களா கேட்டாங்க, ஆனா அடுத்தது முத சேர்க்க வேண்டியது இருந்தது குரானுக்கு மாத்தமா ரசூல்லா பேச மாட்டாங்க. அப்படி இருந்துச்சுன்னா அது ஹதீஸ் கிடையாது, சையான ஹதீஸ். அதை முதல் சேர்க்கணும். ஜுர்ஜானி அதை முதல் சொல்றார், சையான ஹதீஸ் விளக்கமா சொல்றார், இலக்கணமா சொல்கிறார். அடுத்து தத்ரீபு ராவி இமாம் சுயூத்தி அவர்கள் எழுதிய தத்ரீபு ராவி 1வது பாகம் 276வது பக்கத்தில் அவர் சொல்கிறார், இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸை எப்படி அறிகிறது? அவர் இந்த ஹதீஸ் எங்க கொண்டு போய் வச்சிருக்காரு? இந்த மாதிரி காரணங்கள் இருந்தா அது லைஃப்ல கூட கொண்டு போய் வைக்கல. யாரு? இமாம் சுயூத்தி அவர்கள். குரானுக்கு முரண்பட்டா அது இட்டுக்கட்ட வகையோட போய் சேர்க்கிறார். இன்னமின் ஜும்லத்தி தலாயிலில் வலாயி, இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸை அறிந்து கொள்வதற்குரிய ஆதாரங்களில் ஒன்றுதான் ஐயக்குன முஹாலிஃபல் அக்லி, அந்த ஹதீஸ் அறிவுக்கு மாற்றமாக இருக்கும். அறிவுனா எப்படி? விளக்கமே கொடுக்க முடியாது, என்ன விளக்கத்தை கொடுத்தாலும் அது முரணாவே இருக்கும், யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாது, அப்படி இருக்கும். அது மாதிரி உணர்வுக்கு மாற்றமா இருக்கும், யதார்த்தமா நடைமுறைக்கு மாற்றமா இருக்கும், பல விஷயத்தை சொல்றாங்க. அது அவங்க சொல்றாங்க யகூன முனாஃபியன் லி தலாலத்தில் கிதாபில் கத்இய்யதி, குர்ஆனுடைய உறுதியான கருத்துக்கு அது எதிராக இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னு சொன்னா அது இட்டுக்கட்டப்பட்ட செய்திங்கிறதுக்குரிய அடையாளம், ஆதாரம் என்று இமாம் சுயூத்தி தெளிவா சொல்லியிருக்காங்களே. தத்ரீபு ராவி ஹதீஸ் நூல் இல்லையா? ஹதீஸ்கள நூல் இல்லையா? அப்ப அதெல்லாம் பின்தள்ளி குப்பையில போட்டு எரிச்சிடலாமா? இருக்குதே நூல்ல, அதை காட்டியிருக்காம அதுக்கே பதில் சொல்லல. ஹதீஸ்கள்ல இல்லைன்னா என்ன அர்த்தம் சொல்லி காட்டியும். அதே மாதிரி தாரீஹு சுன்னாங்கிற நூல்ல அவர் தெளிவா சொல்றாரு, சையான ஹதீஸ் என்ன தெரியுமா? ஐயு ஹாலிஃப ஸஹீஹல் குர்ஆன், குர்ஆனுடைய தெளிவான கருத்துக்கு முரணாக இருந்தால் அது இட்டுக்கட்டப்பட்ட செய்தி. அழகா விளக்குறாரு. இமாம் இப்னுல் கையும் ஏத்துக்குவீங்கல்ல, அந்த இப்னுல் கையும் சொல்கிறார் அல் மனாருல் முனீஃப் என்ற புத்தகத்துல 1வது பாகம் 80வது பக்கத்துல சொல்கிறார், மின்ஹா, இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸை அறிந்து கொள்ளக்கூடிய அடையாளங்கள்ல ஒண்ணு முகாலஃபத்துல் ஹதீஸ் ஸரீஹல் குர்ஆன், குர்ஆனுடைய தெளிவான கருத்துக்கு ஹதீஸ் முரணாக இருப்பது. அப்ப ஏன் இது ஹதீஸ்கள்ல இல்லைன்னு சொன்னீங்க? இவ்வளவு அறிஞர்களும் அது ஹதீஸ்கள் நூல்கள்ல எழுதி வச்சு இதெல்லாம் ஒரு விதிமுறையா பேசி இருக்கும் போது ஹதீஸ்களை இல்லை என்றால் இது எவ்வளவு அப்பட்டமான பொய். மக்களை எல்லாம் இப்படி சொல்லி ஏமாத்தலாம் நினைக்கிறீங்களா? பதில் சொல்லுங்க. அடுத்து இமாம்களுடைய கூற்றுக்கு வருவோம். மஹ்சூல் என்ற புத்தகத்துல பாகம் 4 438வது பக்கத்துல ஷாஃபி இமாம் இடத்துல கேள்வி கேட்கப்படுகிறது. ஹபருல் வாஹித் ஹதீஸ், ஹதீஸ் தான் ஹபருல் வாஹிதுங்கிறாங்க. ஹதீஸ் அவருடைய நிபந்தனைகள் முழுமை அடைந்து விட்டது, ஹதீஸ் சரியாயிருச்சு, எல்லா நிபந்தனையும் வச்சு பார்த்தோம்னா சரியா வந்துடுச்சு. இப்படி வந்ததுக்கு பிறகு அதை குர்ஆனோட ஒத்து பார்க்கணுமா? இது குர்ஆனுக்கு ஒத்து வருதா மாத்தமா இருக்கான்னு பார்க்கணுமா? ஒரு ஹதீஸ்குரிய நிபந்தனைகள் எல்லாம் சரி பார்த்ததுக்கு பின்னாடி குர்ஆனையும் ஒத்து பார்க்கணுமா அப்படின்னு கேட்கிறாங்க கேள்வி. அதுக்கு இமாம் ஷாஃபி அவங்க அழகான பதில சொல்றாங்க. கால ஷாஃபி ரலியல்லாஹு அன்ஹு லா யஜிபு, கட்டாயம் இல்ல. நீ என்ன சஹீஹுடைய நிபந்தனை எல்லாம் முழுமை அடைஞ்சதுக்கு பின்னாடி ஒத்து பார்க்கறத பத்தி பேசுறீங்க நீங்க, ஆனா அந்த மாதிரி செய்ய வேண்டிய அவசியம் இல்ல. ஏன் தெரியுமா? லி அன்னஹு லா ததகாமலு ஷுரூது இல்லா வஹுவ கைர் முகாலிஃபின் லில் கிதாப், ஹதீஸுடைய நிபந்தனை எப்ப முழுமை அடையும்? அது குர்ஆனுக்கு முரண் இல்லாம இருந்தா தானே. குர்ஆனுக்கு முரண்பலா இருந்தாதான் அது சரியாகும். சையான ஹதீஸ் குர்ஆனுக்கு முரண்படுமா? நீங்க சையான ஹதீஸ் குர்ஆனுக்கு முரண்படாது. ஏன்? ஹதீஸ் சரின்னு எப்ப சொல்லுவோம்? அது குர்ஆனுக்கு முரண்படாம இருந்தாதான் சையான ஹதீஸுக்கு அது முரண்பாடு இல்லைன்னு நம்ம சொல்லுவோம் என்று அழகாக என்ன செஞ்சிருக்காரு இமாம் ஷாஃபி அவர்கள் பதில் சொல்லி இருக்கிறாங்க. இதை நம்ம மக்கள் மத்தியில சொல்லி இருக்கிறோம், பல காலம் ஆச்சு. அதை அவர் சுட்டி காட்டி பதிலுக்கு சொல்லல. அடுத்து தஃப்சீருல் குர்துபியில அழகா இமாம் குர்துபி சொல்றார், வல் ஹபர் இதா கான முகாலிஃபன் லி கிதாபில்லாஹி தஆலா லா யஜூஸுல் அமல் பிஹி,
ஒரு செய்தி குர்ஆனுக்கு மாற்றமா இருந்தால் அதை செயல்படுத்துவது கூடாது, ஒதுக்கி வச்சிடணும், அதை நிப்பாட்டி வச்சிடணும் அப்படின்னு அழகா இமாம் குர்துபி சொல்லி இருக்கிறாரு. புகார்ல உள்ள ஒரு ஹதீஸ கூட உதாரணம் காட்டலாம். புகார்ல 3350வது செய்தியா ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. என்ன செய்தி? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மறுமையில் இறை மறுப்பிலே இறந்து போன தன்னுடைய தந்தைக்காக வாதிடுகிறார். அல்லாஹ்ட்ட கேட்பாராம், யா அல்லாஹ், நீ எனக்கு இழிவுபடுத்த மாட்டாய் என்று வாக்களித்தாயே, ஆனா என்னுடைய தந்தை எப்படி நரகத்துல தள்ளி இருக்கிறியே, இந்த மாதிரி நரகத்துக்கு போன ஒரு தந்தையை விட அதை பார்க்கறத விட இழிவு என்ன இருக்குது, என்னுடைய தந்தை நரகத்துக்கு போறதை விட எனக்கு வேற என்ன இழிவு இருக்கிறது அப்படின்னு கேட்பாருன்னு புகார்ல வரக்கூடிய ஹதீஸ் இருக்குது. இதை இஸ்மாயிலிங்கிற இமாம் மறுக்கிறார். இஸ்மாயில் யாரு? முஅ்தஸிலாவா? அவரை வழிகட்ட கூட்டமா? வழிகட்ட கூட்டம் சொல்லுங்க. அவர் யாரு? புகாரிக்கு முஸ்தக்ரஜ் எழுதினவர். புகாரி இமாமுக்கு நிறைய ஹதீஸ் கிடைச்சிச்சுல, அந்த மாதிரியான நிறைய ஹதீஸ்கள் இந்த இமாமுக்கும் கிடைத்திருக்கிறது. இந்த இமாம் அவருடைய ஷேக் வழியாக புகாரி கிடைச்ச பல ஹதீஸ்கள், பல ஆயிரக்கணக்கான ஹதீஸ்கள் இந்த இஸ்மாயிலுக்கு கிடைத்து இவ்வளவு பெரிய ஹதீஸ்களை அறிஞரவர், ஹதீஸ்களை மனனம் செய்தவர், ஹதீஸ்களை பாதுகாத்து புத்தகமாக தொகுத்தவர். அந்த இஸ்மாயிலி சொல்றாரு, இந்த ஹதீஸ் ஆதாரபூர்வமானது இல்ல, ஏன்னா இதனுடைய கருத்து தப்பா இருக்குது. அது எப்படி? அல்லாஹ் வாக்கு மீற மாட்டாங்கிறது ஒரு எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம். இறை தூதரா இருக்கக்கூடிய இப்ராஹிம்க்கு இது தெரியாதா? அப்ப அப்படி இருக்கும்போது என்னை இழிவுபடுத்த மாட்டாய் என்று வாக்குறுதி கொடுத்தாய், என்னுடைய தந்தையை நீ இழிவுபடுத்த, அதனால அது எனக்கு இழிவு, வாக்குறுதி மீறிட்ட, இப்படி எப்படி இப்ராஹிம் நபி பேசுவாரு? அப்ப அல்லாஹ் வாக்கு மீறிட்டான்னு இப்ராஹிம் நபி சொல்றாரா அப்படின்னு சொல்லி இந்த கருத்தை இஸ்மாயிலி மறுக்கிறாரு. இஸ்மாயிலி சாதாரண ஆளா? அப்ப அறிஞர்கள் இதை செயல்படுத்தி இருக்கிறாங்களே, அதோட இப்னு ஹஜர் இந்த சரகளையும் சொல்றாரு. என்ன சொல்றாரு? இன்னும் இவர் அல்லாத மத்தவங்களும் சொல்றாங்களா? என்ன சொல்றாங்களா? இந்த ஹதீஸ் குர்ஆனுடைய கருத்துக்கு மாத்தமா இருக்கு. எந்த கருத்துக்கு? அல்லாஹ் சொல்றான், இப்ராஹிம் நபி தந்தைக்காக பாவ மன்னிப்பு தேடினது அறியாமை காலத்துல, அவர் அல்லாவின் எதிரி என்று தெளிவானவுடன் ஃபலம்மா தபய்யன லஹு அன்னஹு அதுவுல்லாஹ், இவர் அல்லாவின் எதிரி என்பது தெளிவானவுடன் தபர்ரஅ மின்ஹு, அந்த தந்தைக்காக பேசுறத, அல்லாஹ்ட்ட பரிந்து பேசுறத அவர் விட்டு விலகி கொண்டார் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். ஆனா இந்த புகாரியுடைய ஹதீஸ் சொல்லுது, இல்ல மறுமைக்கு போனாலும் தந்தைக்காக போய் அல்லாஹ்ட்ட போய் பரிந்து பேசுவாருன்னு சொல்லுது. ஆனா குர்ஆன் என்ன சொல்லுகிறது? இல்ல, எதிரின்னு தெரிஞ்சவங்க விலகிக்கிட்டாருன்னு சொல்லுது. அப்ப இது குர்ஆனுடைய வசனத்துக்கு மாற்றம் என்று மத்தவங்களும் சொல்கிறார்கள் என்று இப்னு ஹஜர் அவர்கள் சொல்லி காட்டுறாங்களே. அப்ப இந்த கருத்துல இமாம்கள் இருந்திருக்காங்களா இல்லையா? அது என்ன புதுசு? தௌஹீத் ஜமாத் தாத்தா புதுசா சொல்லுது, வழிகேட்ட கூட்டத்தை அழைக்கிறாங்க. அப்ப இந்த மாதிரி சொன்னவங்களா வழிகேட்ட கூட்டத்தினர்கள், இதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லுங்க. ஹதீஸ்கள்ல உள்ளதையே மறுக்கிறீங்க. அதே மாதிரி இப்னு தைமியா ஏத்துக்குவீங்கல்ல, அந்த இப்னு தைமியா சொல்றாரு ஒரு ஹதீஸ், முஸ்லிம்ல உள்ள ஒரு ஹதீஸ் என்ன? அல்லாஹ் சனிக்கிழமை மண்ணை படைச்சான், ஞாயிற்றுக்கிழமை மலையை படைச்சான், மரத்தை திங்கக்கிழமை படைச்சான், செவ்வாய்க்கிழமை உலோகங்களை படைச்சான், புதன்கிழமை ஒளிய படைச்சான், வியாழக்கிழமை கால்நடைகளை படைச்சான், சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை ஆதம படைச்சான் அப்படின்னு வருது. அப்ப சனி, ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி 7 நாள் அல்லாஹ் இந்த பூமியை மொத்தம் படைச்சது 7 நாள் அப்படிங்கிற கருத்து இந்த ஹதீஸ் சொல்லுதா? இதை இப்னு தைமியா பல காரணங்களா மறுக்கிறார். அது சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா, அல்லாஹ் பூமியை படைக்க துவங்கியது சனிக்கிழமையில் ஆரம்பித்து வெள்ளிக்கிழமையில் முடியும் என்றால் இந்த பூமியை படைச்சது மொத்தம் 7 நாள்னு வருது. வஹுவ கிலாஃபு மா அக்பர பிஹில் குர்ஆனு, இந்த கருத்து, இந்த வானம் பூமி எல்லாத்தையும் படைச்சது 7 நாளுங்கிற கருத்து குர்ஆன் அறிவித்த கருத்துக்கு மாற்றம். ஏன் குர்ஆன் என்ன சொல்லுது? அல்லாஹ் 6 நாள்ல படைச்சான்னு சொல்லுது. ஆனா இந்த செய்தி 7 நாள்ல படைச்சான்னு சொல்லுது. முஸ்லிம்ல வருது 7 நாள்ல படைச்சான்னு சொல்லுது. இது குர்ஆனுடைய கருத்துக்கு மாற்றம் அப்படின்னு சொல்றாரா? அப்ப இவர் ஏன் அப்படி சிந்திக்கிறாரு? இப்படி ஒரு விதி இல்லைன்னா இதை பத்தி பேசவே கூடாது, வெறும் அறிவிப்பாளர் பலகீனம், முடிஞ்சு போச்சு. அதுதான் குர்ஆனுக்கு மாத்தம் எதுக்கு பேசுறாரு இப்னு தைமியா? இப்னு தைமியா வழிகடன்னு சொல்லுங்க. அதே மாதிரி பாருங்க, அவர் சொல்லிட்டு சொல்றாரு, ஹதீஸ்களை இமாம்கள் இந்த ஹதீஸை இது அல்லாத வேறு முறைகளிலும் குறை கண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறார். அப்ப என்ன விளங்குது? குறை காணுவதற்கு இதுவும் ஒரு முறை, இது மட்டும் இதுல குறை இல்லை, இன்னும் நிறைய குறைகள் இருக்குது அப்படிங்கிறார். அப்ப குர்ஆனுக்கு முரண்பட்டா ஹதீஸ் ஏத்துக்கிற கூடாதுங்கிறது ஒரு மிகப்பெரிய குறை, அது குறைவுள்ள ஹதீஸ் என்று சொல்லி இருக்கிறார். இது ஒரு விரிவான மேட்ருங்கிறத என்ன செய்யணும், நீங்க தெரிஞ்சுக்கணும். இத பத்தி நம்ம நிறைய புத்தகங்களை போட்டிருக்கிறோம். ஆக குர்ஆன்லையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொன்மொழி அடிப்படையிலையும் சஹாபாக்களுடைய வழிமுறை அடிப்படையிலையும் இமாம்களுடைய கருத்து அடிப்படையிலும் பாத்தீங்கன்னா குர்ஆனுக்கு முரண்பட்டா அது ஒதுக்கி வைக்கணுங்கிற விதி எல்லோரும் ஏற்றுக்கொண்ட விதி. சரி, சூனியம் சம்பந்தமா பதில் சொன்னீங்கல்ல, குர்ஆனுக்கு முரண்படுதுன்னு அந்த விதி இல்லங்கிறீங்க. குர்ஆனுக்கு முரண்படுங்கிற விதியை வச்சு சூனியங்கிற ஹதீஸை மட்டுமா நம்ம மறுத்திருக்கிறோம்? பால்குடி ஹதீஸை மறுத்திருக்கிறோம், பள்ளியுடைய ஹதீஸை மறுத்திருக்கிறோம்,
குர்ஆன்ல உள்ள வசனங்கள் ஆடு திண்டு காணாம போச்சு வசனங்கள் அப்படின்னு ஆயிஷா சொல்லக்கூடிய ஹதீஸை மறுத்திருக்கிறோம். இப்படி பல ஹதீஸ்ல மறுத்து, அதுக்கெல்லாம் எங்க பதிலு? அப்ப இது மட்டும்தான் வழிகேடு. சூனியத்தை மறுத்தா மட்டும் ஒருத்தர் வழிகேட்டுக்கு போவான். மத்த ஹதீஸ்கள்லாம் குர்ஆன் மட்டும் சொன்னா வழிகேடு இல்லையா? அதுக்கெல்லாம் ஏன் பதில் சொல்லல? இதுக்கு மட்டும் பதில் சொல்லி வந்திருக்கிறீங்க. அப்ப எதுல எடுத்தாலும் ஒரு அரைகுறையான ஒரு நிலையில நீங்க இருக்கிறீங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த குர்ஆனுக்கு முரண்படுத்தா அதை மறுக்கணுங்கிற செய்தி எவ்வளவு தெளிவான செய்தி. எதுக்குங்க அறிவிப்பாளர் தொடர் நம்ம பார்க்கிறோம்? ஒரு செய்தி வந்துச்சுன்னா அறிவிப்பாளர் தொடர் பார்க்கிறோம். அதுல நல்லவரா கெட்டவரா அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இது எதுக்கு பார்க்கிறோம்? எதுக்கு பார்க்கணும்? அந்த ஆட்களை பார்த்தாதான் தகவல் ஒழுங்கா வந்து சேரும். ஆள் நல்லவரா இருந்தா தானே செய்தி நல்லதா இருக்கும். ஆள் மோசமாயினா இருந்தா செய்தி மோசமா போயிரும். அப்ப செய்தியில பிழை வந்துடக்கூடாது, செய்தியில தப்பு வரக்கூடாதுங்கிறது தான் ஆட்களை நம்ம அலசுறது. செய்தியிலே தப்பு இருக்குதுன்னு சொன்னா ஆள் எதுக்கு? செய்தியிலே நிறைய இமாம்கள் என்ன செய்யறாங்க, அறிவிப்பாளர் இடம் போடுறது செய்தியை வச்சு இடம் போடுவாங்க. அவர் அறிவிக்கக்கூடிய செய்தி எல்லாம் ஒரு மாதிரி இருந்துச்சுன்னு வைங்களேன், இவர் செய்தி அறிவிக்கிறப்ப ஒரு மாதிரி வித்தியாசமான செய்தி அறிவிப்பாரு, இல்லாத பொல்லாத சொல்லுவாரு. இல்லாத பொல்லாத சொல்லுவாருங்கிறது வேற நபர்கிட்ட இருந்து சொல்ல மாட்டாங்க. அப்படியும் சில இதுகள் இருக்கும், ஆதாரங்கள். இல்லாத பொல்லாத சொல்லுவாரு யாராவது சொல்லியிருப்பாங்க, அதை வச்சும் சொல்லுவாங்க. இவர் அறிவிக்கக்கூடிய அறிவிப்புகளை இமாம்கள் இடம் போட்டு பார்ப்பாங்க, இந்த செய்திகளை பார்ப்பாங்க. எப்ப பார்த்தாலும் மோசமான கருத்து இருந்துச்சுன்னா இவர் ஒழுங்கா அறிவிக்கக்கூடியவர் இல்லங்கிறது செய்தியை வச்சு அறிவிப்பாளர்களுக்கு ஜரக தகுதியில் பண்ணுவாங்க. அப்ப மெயின் மேட்டர் என்னன்னா மத்தன் தான். மத்தன்ல விளங்குது இது பொய்யான செய்தின்னு சொல்லி. அப்ப இது நிராகரிக்கணுமா இல்லையா? எப்படிப்பட்ட ஒரு தெளிவான விதி. இந்த தெளிவான விதியை ஒரு உறுதியான ஒரு விஷயத்தை இல்லாத ஒண்ணு, ஹதீஸ்களை இல்லாத ஒண்ணு சொல்றாங்க, அது பொய்யான தகவல், யதார்த்தத்துக்கு மாற்றம். ஹதீஸ்களைய படிக்காத அறிவினர்கள் சொல்லலாமே தவிர, நான் படித்த ஆலிம், எனக்கு அரபி தெரியும், ஹதீஸ்களை நான் படிச்சிருக்கேன் என்று பேசக்கூடிய ஒரு ஆள் இதை சொல்றதுக்கு கொஞ்சம் கூட அவருக்கு தகுதியே கிடையாது.